இதெல்லாம் நியாயமாங்க? நிம்மதி தேடிங்க போனா இந்த மாதிரிலாம் பண்ணலாமாங்க? ரீசெண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கிரிவலம் போறதுக்காக நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுச்சுங்க. ரொம்ப நேரம் ஆகியும் பஸ்ஸே வரல. அண்ட் ரொம்ப நேரம் கழிச்சு பாண்டிச்சேரியோடைய பிஆர்டிசி பஸ் வந்துச்சுங்க. பார்த்தா சரியான கிரௌடு. சரி, இந்த பஸ் விட்டா நமக்கு வேற பஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல ஏறிட்டாங்க. கிருஷ்ணகிரியில இருந்து திருவண்ணாமலை போறதுக்கு ஆல்மோஸ்ட் 2.5 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் எப்படி நின்றுட்டே போறதுன்னு யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணாங்க. பஸ்ஸோட தரையிலே அப்படியே உக்காந்துட்டாங்க. அண்ட் பஸ் எடுத்து ஊத்தங்கரை சிங்காரப்பேட்டை போனதுக்கு அப்புறம் நமக்கு சீட் கிடைச்சதுங்க. சீட்ல உட்காந்து கண்ணு அசந்தா அதுக்குள்ள திருவண்ணாமலை வந்துடுச்சுங்க. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு நாங்க அப்படியே கிரிவலம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைமா பௌர்ணமி இல்லாத நாள் கிரிவலம் இப்பதாங்க போறேன். அண்ட் இந்த முறை கிரிவலம் போகும்போது பாத்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷனா டிவைனா ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. 14 கிலோமீட்டர் கிரிவலம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம அண்ணாமலையில பாக்கிறதுக்காக கோயிலுக்கு என்ட்ரானுவாங்க. சண்டேனால பயங்கரமான கிரௌட். ஆல்மோஸ்ட் 3 ஹவர் கியூல நின்றுதாங்க நாங்க சாமி பார்த்தோம். ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்தாரு. நல்லா பிளஸிங்கோட வெளியே வந்துட்டோங்க. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போற பஸ் எல்லாமே கிரிவல பாதையில விட்டாங்க. ஸோ பஸ்ஸுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிரிவலம் போறாங்கன்னு கூட பார்க்காம ஹை ஸ்பீட்ல போறாங்க. யாரா தெரியாம அந்த பக்கம் போனா கூட கண்டிப்பா பெரிய விபத்து ஏற்படுங்க. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் திருவண்ணாமலை போகும்போது இந்த மாதிரி தோணுச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.